கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நெகேமியா 3 அதிகாரங்கள் பார்த்தோம். 3 அதிகாரத்தில் எப்படி நெகேமியா அலங்கத்தை கட்டினார் அப்படிங்கிற செய்தி நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். அதில் அலங்கத்தை கட்டுகிற செய்தி யார் கேட்குறா? சன்பலாத் என்கிற தொபியா கேட்குறா. சன்பலாத் தொபியா கேட்டுட்டு என்ன செய்கிறான்னா, அவங்களுக்கு எரிச்சல் ஆகிட்டு, எரிச்சலாகி என்ன செய்கிறான், யூதர் என்ன செய்கிறான், சங்கத்தம் பண்ணுறான். சங்கந்தம் பண்ணி அந்த யூதர்கள் என்ன செய்கிறது, இவங்க அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன, அவர்களுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பலியிடுவாங்களா, இவங்க ஒரே நாளில் முடித்து தீர்ப்பார்களா, இவங்க சுட்டெடுத்து போடுவாங்களா, இவங்கள மண்மேடுகள் ஆக்கி போடுவாங்களா, இவங்களுக்கு அந்த மண்மேடான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களா என்று சொல்லி சகோதரருக்கும் சமரியாவின் சேனைக்கு முன்பாக நினைச்சாங்க. அந்த சன்பலாத் தொபியா நினைச்சாரு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த அப்படி சொல்லிட்டு மாத்திரமல்ல, அந்த அம்மோனியனாகிய தொபியா என்ன செய்கிறான், அவன் பக்கத்தில் நிற்கிறான். சன்பலாத்து பக்கத்தில் தொபியா பக்கத்தில் நின்று சொல்கிறான், அந்த இவன் இந்த அலங்கத்தை இவங்க கட்டுனா என்ன, ஒரு நரி என்ன செஞ்சு ஏறி போனால் கூட அந்த கல் மதில் நினைச்சிரும், இடிஞ்சு போகும் அப்படிங்கிறான். சன்பலாத்தும் தொபியாவும் நினைச்சுறாங்க. அந்த அளவில் நெகேமியா கட்டுற அலங்கத்துக்கு என்ன செய்கிறாங்க, நக்கலாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அவங்க கட்டுற மதில் ஒரு நரி ஏறி போனால் நினச்சுமா அந்த கல் மதில் இடிந்து போகுமா, அந்த அளவில் நினச்சிறாங்க, அற்பமாக சொல்கிறாங்க. அதனால் இப்போ நெகேமியா என்ன சொல்கிறாரு, நெகேமியா ஜெபிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுறதை நீர் கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையில் மேல் என்ன செய்யும், திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்துக்கு சூறைக்கு நீர் என்ன செய்யும், அவங்கள ஒப்புக்கூட்டும் அப்படின்னு சொல்லி நெகேமியா சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அவர்களுடைய அக்கிரமத்தை என்ன செய்யாதையோ நீர் மூடி போடாதையோ, அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக குலைக்கப்படாது இருப்பதாக, கட்டுகிறவளுக்கு மனம் அடி உண்டாக இவங்க என்ன செய்கிறாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், அலங்கத்தை கட்டி முடித்து வந்தோம். ஆனால் அலங்கமெல்லாம் என்ன செய்யுது, பாதி மட்டும் என்ன செய்யுது, இப்போ ஒன்றாக இணைந்து உயர்ந்திருக்குது. ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த அலங்கத்தை என்ன செய்கிறாங்க, இவங்க கட்டதுக்கு விட மாட்டுக்காங்க. அலங்கத்தை கட்டுகிற வேலையே வளர்ந்து ஏறுது அப்படிங்கிறனால அவங்க என்ன செய்கிறாங்க, அது இடிக்கப்படும் மட்டும் இடப்படும் அப்படின்னு சொல்லி சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது என்ன செய்கிறாங்க, மிகவும் எரிச்சலாகிறாங்க. அதனால் எருசலேமின் மேல் யாரெல்லாம் யுத்தம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் என்னச்சுன்னு ஏகமாய் வரணும், வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு என்ன செய்கிறாங்க இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தலாம் என்ன செய்கிறான்னா, நெகேமியா ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாருன்னா, நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி என்ன செய்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா, அவர்கள் சன்பலாத்து தொபியா அரபியர்கள் இவங்களாம் நினச்சிறாங்க அலங்கத்தை கட்ட விட மாட்டேக்காங்க. அதனால அவங்க சொல்கிறாங்க, அவங்க நிமித்தம் நாங்கள் இரவும் பகலும் என்ன செய்கிறோம், சாமக்காரர்களை என்ன செஞ்சோம், நாங்கள் வைத்தோம். யூதா மனிதர்கள் சுமைக்காரன் பலன் குறைந்து போகுது, மண்மேடு மிச்சமாக இருக்குது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சத்துருக்களை வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவில் என்ன செய்கிறோம், அவர்களை நாங்கள் கொன்று போட மட்டும் அதை அறியாமலும் பாராமலும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அலங்கத்தை நாங்கள் கட்ட விட மாட்டோம், கட்ட விடாதபடிக்கு அவங்கள என்ன செய்வோம், நாங்கள் கொன்று போடுவோம். கொண்டு போடும்போது அவங்க என்ன செய்ய முடியாது, அலங்கத்தை கட்ட முடியாது. இவ்விதமாக நாங்கள் அந்த அலங்கத்தின் வேலையை என்ன செய்வோம், நாங்கள் ஓய பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, யூதர்களும் பல இடங்களிலிருந்து எங்களிடத்துலேருந்து 10 விசை எங்களுக்கு என்ன செய்கிறாங்க சொன்னாங்க. யூதர்கள் இவங்க இப்படி அலங்கத்தை கட்ட விட மாட்டோம், அவங்கள கொலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி 10 விசை யூதர்கள் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு விரோதமாக சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அலங்கத்துக்கு பின்னால் இருக்கிற பள்ளமான இடத்திலும் மேடுகளிலும் பட்டயங்கள், ஈட்டி, வில்லு பிடித்திருக்கிற ஜனங்களை நாங்கள் என்ன செஞ்சோம், குடும்பமாக என்ன செஞ்சேன், நான் நிறுத்துகிறேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்கள், அதிகாரிகள், மற்ற ஜனங்களை நோக்கி அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பயப்படாதிருங்க, நீங்கள் மகத்துவமான பயங்கரமான ஆண்டவரை நினைச்சு உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்களுக்காக நினைச்சு உங்கள் வீடுகளுக்காகவும் நீங்கள் நினைச்சிங்க யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, ஜெபிக்கிறாரு. அவங்க அவங்க இதெல்லாம் நடந்ததா அது சொல்லி என்ன செய்றாரு, கர்த்தரை சொல்லி ஜெபிக்கிறார். அப்படின்னு சொல்றாரு, எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும், ஏன்னா இவங்க இதை இடிக்க போகிறோம், எங்களை கொலை செய்ய போகிறோம், கட்ட விட மாட்டோங்கிற செய்தி எங்களுக்கு தெரிய வந்ததுனால அவங்க நினச்சிறாங்கன்னா, அவங்க தவறான ஆலோசனை பண்ணி
எங்களை எப்படியாவது அபத்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பகுஞ்சர்கள் எல்லாரும் கேட்டு எங்கள் வேலை செய்ய விடாதபடிக்கு என்ன செய்கிறாங்க, வேலை செய்ய அலங்கத்துக்கு என்ன செய்கிறோம் நாங்கள் திரும்பினோம். ஆனால் அவங்க வந்து இது எப்படி சின்ன பகுஞ்சர் கேட்டபோது அன்று ராத்திரியில் என்ன செய்கிறாங்க, வேலைக்காரர் பாதி பேர் என்ன செஞ்சாங்க, வேலை செஞ்சாங்க. ஏன்னா அவங்க வந்து கட்ட விட மாட்டாங்க, கொலை செய்ய போகிறேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போய் என்ன நாங்கள் வேலைக்காரில் 10 பேர் என்ன செஞ்சோம், 10 பேர் தான் வேலை செஞ்சோம். பாதி பேர் என்ன செய்கிறாங்க, ஈட்டிகளை பிடிச்சிருந்தாங்க, பாதி பேர் பரிசைகள், வில்லுகள், சுவாசம், கவசங்களை என்ன செய்கிறாங்க, பிடித்து நின்றாங்க. அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க, பின்னாக நின்றாங்க. ஏன்னா இந்த வம்சம் கட்ட விட மாட்டேங்காங்கல்ல, அதனால் அவங்க அதிகாரிகள் பிரபுக்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு பின்னால் நின்னாங்க. 10 பேர் தான் வேலை செஞ்சாங்க. மற்றவங்க ஈட்டி கேடகம் பட்டை எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அலங்கத்தில் கட்டுகிறவர்களும் சுமை சுமைக்கிறவர்களும் சுமை ஏற்றுறவர்களும் அவரவர் நினைச்சுறாங்க ஒரு கையில் வேலை செஞ்சு மறு கையினால் நினைச்சுறாங்க ஆயுதம் பிடித்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விரோதமாக அவங்க வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு யுத்தம் பண்ணணும்ல, அதனால நினைச்ச முடியும். அதுக்காக வேண்டி பயந்து போய் நினைச்சுறாங்க ஒரு கையில் ஆயுதம் பிடிச்சிட்டு ஒரு கையினால் நினைச்சுறாங்க வேலைகளை செய்தாங்க. கட்டுறவர்கள் நினைச்சுறாங்க தங்கள் பட்டயத்தை இடுப்பில் என்ன செஞ்சுறாங்க, கட்டி கொண்டாங்க. இப்படியாக நாங்கள் நினைச்சிரோம் வேலைகளை செய்து வந்தோம் சொல்லிட்டு சொல்கிறாரு. எக்காலம் ஊதுறவர் மட்டும் நினச்சிருந்தா என்னண்டில் நின்றாங்கிறார். எதற்காக எக்காலம் ஊதுறர்கள் அவங்க நெகேமியா பக்கத்தில் நின்றாங்க அப்படின்னா, பிரபுக்கள் அதிகாரிகள் மற்ற ஜனங்களை நோக்கி சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து வேலை எனது மிகவும் விஸ்தாரமாக இருக்குது, அலங்கத்தின் மேலே நீங்கள் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் நினைச்சிடும் நீங்கள் தூரமாக இருக்கிறோம், அதனால் நீங்கள் அலங்கத்தை கட்டுறதுக்கு ஒவ்வொருவரும் நினைச்சிடறாங்க தூரமாக நின்று நினைச்சிறீங்க அலங்கத்தை கட்டுறீங்க. அப்போ இவங்க யுத்தத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அது மேற்கொள்றதுக்கு நமக்கு தெரியாது. அதனால் யுத்தங்கள் எக்காலம் ஊதுறவர்கள் மட்டும் நினச்சணும் என் பக்கத்தில் நிற்கும்போது ஏதோ பிரச்சனைகள் என்றால் நினச்சோம் எக்காலம் ஊதுறவங்க எக்காலம் ஊதும் போது எல்லாரும் என்ன செஞ்சிடணும், நீங்கள் எல்லாரும் அந்த எக்கால சத்தத்தை கேட்கும்போது எங்களோட நினச்ச கூடி வந்துருங்க, நம்முடைய தேவன் நினைச்சுவார் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படியே நாங்கள் நினச்சிதான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களில் பாதி பேர் என்ன செஞ்சாங்க, கிழக்கு வெளுக்க நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும், கிழக்கு வெளுக்கிற விடிய காலத்திலிருந்து நைட்டு நட்சத்திரங்கள் காணும் மட்டும் நினச்சிறாங்க ஈட்டிகளை என்ன செஞ்சாங்க பிடிச்சிருந்தாங்க. அக்காலத்தில் நான் நினச்சிறேன் ஜனங்களை பார்த்து நீங்கள் ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடு கூட எருசலேமுக்குள்ள ராத்தாங்க கடவுள்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ராத்திரியும் பகலுக்கும் பயந்து போய் இருக்கிறனால இவங்க ராத்தாங்கிறதுக்கு என்ன செய்றாங்க, வேலைக்காரர்களெல்லாம் வேலைக்காரரோட கூட நீங்கள் என்ன செய்யுங்க எருசலேமில் ராத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நானாயிலும் என் சகோதராயிலும் என் வேலைக்காரராயிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவர்களாயிலும் எங்கள் வஸ்திரங்களை கூட நாங்கள் என்ன செஞ்சோம், கலைந்து போடாது இருந்தோம். அவரவர் ஆயுதமும் தண்ணீரமும் என்ன செய்து இருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்துச்சுன்னா வேலை செய்யும்போது குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேணும், அதனால் ஆயுதம் அவங்களுக்கு பாதுகாக்கிறது வேணும், அதனால் நாங்கள் நினச்சிற ஆயுதமும் தண்ணீரும் வேலை செய்கிறவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விதமாக என்ன செய்கிறார், அவர் வந்து இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, நாங்கள் வந்து அலங்கத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி கத்தெடுத்து என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். அடுத்தபடியாக 5வது அதிகாரத்தில் அப்படின்னா, ஜனங்களுக்குள் அனைவரும் அவர்களுடைய ஸ்திரீகள் யூதராகிய தங்கள் சகோதரி மேல் முறையிடுகிற பெரிய கூக்கல் என்ன செஞ்சது உண்டாயிடுச்சு. ஜனங்களுக்குள்ள அனைவரும் அவருடைய ஸ்திரீகளாகிய யூதர்களுக்கு தங்கள் சகோதரிகள் முறையிடுற பெரிய கூக்குரல் உண்டாயிட்டுங்கிறார். என்ன முறையிடுதல் அப்படின்னா, இப்போ ஆண்கள்லாம் என்ன செய்கிறாங்க, வேலை செய்ய வந்துட்டாங்க, ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஆகாரங்கள் கிடைக்கல, அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, பெரிய கூக்குரல் இடுறாங்க. இந்த கூக்குரலில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஸ்திரீகள்லாம் கூக்குரல் இடுறாங்க. அதில் என்ன அப்படின்னா, நாங்கள் எங்கள் குமாரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அன்னைகரானபடினால நாங்கள் என்ன செய்கிறோம், சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு தானியத்தை நாங்கள் என்ன செஞ்சோம், கடனாக வாங்குகிறோங்கிறார். எங்கள் குமாரர்கள் குமாரத்திகளோட நாங்கள் அனைவராக இருக்கிறோம், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை நாங்கள் என்ன செஞ்சோம், கடனாக வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு சிலர் சொல்கிறாங்க, எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் என்ன செஞ்சோம், அடைமானமாக வச்சு இந்த பஞ்சத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் தானியம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, ராஜாவுக்கு நாங்கள் தீர்வை செலுத்தணும், தீர்வை செலுத்துறதற்கு எங்கள்கிட்ட பணம் இல்லாதனால நாங்கள் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம், பணத்தாக தோட்டங்கள் மேலும் பணத்தை நாங்கள் என்ன செஞ்சிடும், கடனாக வாங்கணும், நிலத்தெல்லாம் என்ன செஞ்சிடும் அடமானமாக வச்சு
நாங்கள் பணத்தை வாங்கணுங்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு தானியத்தை கடனாக வாங்குறோங்கிறாங்க. 2வது என்ன செய்கிறாங்க, பஞ்சத்தினால நாங்கள் என்ன செய்கிறோம், தோட்டங்கள் வீடுகள் எல்லாம் அடைமானம் வச்சு நாங்கள் வாங்கினோங்கிறாங்க. வேசில் ராஜாவுக்கு தீர்வை செலுத்திட்டு எங்களுக்கு தோட்டங்களை என்ன செஞ்சோம், நாங்கள் என்ன செய்கிறோம், தோட்டங்கள் மேலும் நாங்கள் பணத்தை கடனாக வாங்கினோம் அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போது எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி. ஆனாலும் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், எங்கள் குமாரர்கள் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு கூட என்ன செய்து உட்படுத்த வேண்டியதாயிட்டுங்கிறாங்க. அப்படியே எங்கள் குமாரத்திகள் சிலர் என்ன செய்கிறாங்க, அடிமைப்பட்டும் இருக்கிறாங்க. அவர்களை மீட்டு எங்களுக்கு என்ன செய்யல, நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்கள் எங்கள் திராட்சை தோட்டங்கள் வேறு மனிதர் கைவசமாயிட்டுங்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்களா, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லாதனால தானியத்தை கடனை வாங்கினோம், நிலத்தை தோட்டத்தையும் வீடுகளையும் அடமானம் வச்சோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்களே. இப்போ எங்கள் பிள்ளைகளாலும் சரி எங்கள் குமாரத்திகளாலும் சரி நாங்கள் என்ன செய்கிறோம், அடிமையாக்க நாங்கள் பட்டுட்டோம். நாங்கள் வேற்று மனிதர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கோம். எங்கள் தோட்டங்கள் நிலங்கள் எல்லாம் அவங்களுக்கு கைவசமாயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்டதான செய்தியை வந்து அவங்க கூக்குறகளையே நெகேமியா என்ன செய்கிறார், கேட்குறாரு. கேட்கும்போது அவருக்கு என்ன செய்யுது, மிகவும் கோபம் வந்துருச்சு. எதனால் கோபம் வந்துச்சுன்னா, அவர் வந்து மனதில் ஒரு ஆலோசனை பண்ணுறார். என்ன ஆலோசனைன்னா, பிரபுக்கள் அதிகாரிகள்லாம் என்ன செய்கிறாரு, கடிந்து கொள்கிறார். ஆலோசனை பண்ணி பிரபுக்கள் அதிகாரிகளெல்லாம் என்ன செய்கிறாரு, கடிந்து கொண்டு, நீங்கள் என்ன செய்யுங்க, அவரவர் தங்கள் சகோதரமே ஏன் வட்டி சுமத்துறீங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை என்ன செய்கிறாரு, கூடி வர செஞ்சிட்டார் நெகேமியா. ஏன்னா இப்போ எல்லாம் எல்லாம் அவங்க அவங்க வந்து ஒரே இனத்து மக்கள், எருசலேம் யூதா மக்கள். ஆண்கள் என்ன செய்கிறாங்க, அலங்கத்தை கட்டுறாங்க. பெண்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஆகாரங்கள் இல்லை. அப்போ அதுன்னு என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, வட்டி சுமத்துறாங்க. வட்டி சுமத்துறதுனால இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, நாங்கள் இப்படி கடனாக வாங்கினோம், நிலத்து இதெல்லாம் நாங்கள் அடமானம் வச்சோம்னு சொல்லி அந்த செய்தி கூக்கரில் கேட்டோன்னே இப்போ நெகேமியா என்ன செய்கிற, பிரபுக்கள் அதிகாரம் எல்லாம் கடிந்து கொண்டு சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் சகோதரர் மேலே ஏன் வட்டி சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இப்போ பெரிய சபையே என்ன செய்கிறாரு, கூடி வர வச்சுட்டார். கூடி வர வச்சு சொல்கிறாரு, நான் அவர்கள் வைக்க சொல்கிறாரு, பிரஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்தி தக்கதான் விட்டு. ஏன்னா இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, புறஜாதியார் கையில் யார், பாபிலோன் தேசத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, விற்கப்பட்டுட்டாங்க. அதான் சொல்கிறாரு, புறஜாதியாராகிய கையில் நாங்கள் யூதர்களாக நாங்கள் என்ன செய்கிறோம், விற்கப்பட்டோம். ஆனாலும் எங்கள் சக்தி தக்கதாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இப்போ அவங்க கையிலேருந்து நாங்கள் மீட்கப்பட்டு வந்திருக்கிறோம். இந்த சமயத்தில் நீங்கள் இன்னும் எங்கள் சகோதரரை விற்கலாமா அப்படின்னு சொல்லி பிரபுக்கள் அதிகாரிகளை பார்த்து என்ன செய்கிறாரு, கடிந்து கொள்கிறாரு. இவர்கள் விலைப்பட்டு போகலாமா, இவங்கள் சகோதரன் நீங்கள் விற்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னா அப்போ அவங்க மறுத்திரு சொல்லதுக்கு இடம் இல்லாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ மௌனம் ஆயிட்டாங்க பிரபுக்கள் அதிகாரிகள். திரும்ப அவர் சொல்கிறாரு, பின்னாம் நெகேமியா அவர்களை பார்த்த பிரபுக்கள் அதிகாரிகள் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகஞ்சராகிய புறஜாதிகள் நம்மளை என்ன செய்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. பிரஜாதிகள் நம்மளை நிந்திக்கிறாங்க, நமக்கு என்ன செய்கிறாங்க, நமக்கு நாம் என்ன செய்யணும், அவங்க நிந்தனைக்கு பயப்படாதபடிக்கு நாம் என்ன செய்யணும், தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், பயந்து நடக்கணும். தேவனுக்கு பிரஜாதிகள் மித்தமாக நிந்திக்கப்படாதபடிக்கு தேவனுக்கு பயந்து நடக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா நாங்கள் என்ன செய்கிறோம், பணமும் தானியமும் கடனாக நாங்கள் கொடுத்தோம். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் யாருக்கும் பணத்தை என்ன செய்யலை, நாங்கள் வந்து கடனாக கொடுக்கல. தேவனுக்கு பயந்து நாங்கள் இருந்தோம், நீதி நிமித்தம் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, உங்களுக்கு மேலே என்னது கடனாக பணமும் தானியமும் என்ன செய்யும், வட்டி என்ன செய்யுது, நீங்கள் சுமத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது விட்டு விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்கள், தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள், வீடுகள், மற்றபடி பணம், தானியம், திராட்சரசம், எண்ணெய், இதெல்லாம் என்னென்னா 101 விதமாக அவரிடத்தில் நீங்கள் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கிறார். ஏன்னா 101 விதமாக உங்கள்கிட்ட இந்த வட்டி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்டது, நீ நிலமாக இருந்தாலும் திராட்சை தோட்டமாக இருந்தாலும் சரி, ஒலிவெண்ணையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, 102 விதமாக தண்டப்பட்ட வட்டியை என்ன செய்யணும், அவங்க கையில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு அவங்களும் என்ன செய்கிறாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், திரும்ப நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. இனி நாங்கள் அவரிடத்துல என்ன செய்ய மாட்டோம், வட்டி எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம், நீ சொல்லுறபடியே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்போ பிரபுக்கள் அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்பொழுது நெகேமியா என்ன செய்கிறார், ஆசாரியர்களை அழைக்கிறாரு. ஆசாரியர்களை அழைத்து இந்த வார்த்தையின்படி அவர்களுக்கு செய்யறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஆணையிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, சொன்னோடனே கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. நாங்கள் வட்டியெல்லாம் வாங்க மாட்டோன்னு சொன்ன உடனே ஆணையிட்டு கொடுக்க சொல்லி ஆசாரியர்கிட்ட என்ன சொல்கிறாரு, சொல்கிறார்.
அப்படியே அவங்க எங்கள் வஸ்திரத்தை நாங்கள் நினைச்சிடறோம் நாங்கள் உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை என்ன சொல்கிறாருன்னா, நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் அவனை உதறி போடுவார். யாரெல்லாம் அந்த வட்டி சுமத்துறாங்களோ அவங்க மேலே வஸ்திரங்களை அடிச்சுடுறாங்க, உதறி போட்டுற உதறி போடணும் அப்படின்னு சொல்கிறார். வட்டி சுமத்தாதவங்க மேலே கிடையாது, வட்டி சுமத்துனா அவங்க அப்படிப்பட்டவர்கள் மேலே என்ன செய்யணும், ஒரு சம்பாத்தியமாக இருந்தது வட்டியாக இருந்தது எதாக இருந்தாலும் சரி அதை உதிரி போட கடவுள் அப்படின்னு சொல்கிறார். இந்த பிரகாரமாக அவங்க அடிச்சிட உதிரி போடப்பட்டு வெறுமையாக அடிச்சுவாங்க, அவங்க போவாங்க. எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு அவங்க வெறுமையாக தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சபையார் எல்லாருக்கும் சொல்கிறாங்க ஆமேன்னு சொல்லி கர்த்தரை நினைச்சுறாங்க, துதிக்கிறாங்க. இப்படி ஜனங்கள் இந்த வார்த்தையின்படி நினைச்சுறாங்க, செய்கிறாங்க. அதன் மித்தமாக இப்போ இவங்க நினைச்சல வட்டி எதுவுமே சுமத்தலை. வட்டி சுமத்தினா வஸ்திரம்லாம் உறைந்து போட்டு அவங்க ஒன்றும் இல்லாதபடிக்கு வெறுமையாக போயிடுவாங்க. அதுக்கு அப்படி நினைச்சுறாங்க சொல்கிறாங்க. ஜனங்கள் அதுக்கு ஆமேன்னு சொல்லி கர்த்தரை துதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் யூதா தேசத்தில் நான் நினச்சிருந்தேன், நான் அதிபதியாக இருந்தேன். நான் யூதா தேசத்தில் அதிபதியாக இருக்கும்படி ராஜாவாகி அர்த்தஷ்டா எனக்கு கற்பித்த நாள் முதல் அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் அந்த அர்த்தஷ்டா ராஜா 20வது வருஷத்தில் நினச்சிருந்த ராஜபதிக்கு வந்தார். அதனால சொன்னார். அதில் அப்போ நான் சேர்ந்தேன் அவர்கிட்ட நான் 20வது வருஷத்தில் நான் ராஜபதியாக இருக்கும்போது நான் சேர்ந்த நாள்லேருந்து அவர் 32 வருஷம் நினைச்சார் ராஜபதியில் இருக்கிறாரு. இந்த சமயத்தில் நான் அவரோடு கூட நினச்சிருந்தேன். 12 வருஷ காலமாக அவரோடு நான் வாழ்ந்து வந்தேன். இந்த சமயத்தில் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் எப்படிலாம் வட்டிலாம் வாங்கினாங்களோ இதே போல் நாங்கள் எதுவுமே நினைச்சல, நாங்கள் வாங்கி சாப்பிடலை. ராஜா கையில் தான் நான் இருக்கிறேன். அப்படி இருந்தால் கூட நான் ஜனங்கள்கிட்ட யார்ட்டையுமே நினச்சில்ல, நாங்கள் வட்டி வாங்காத படிக்க நான் 12 வருஷமாக நினச்சிருந்தேன். அதிபதிகள் வாங்குறபடி வாங்காதபடிக்கு இருந்தேன்னு சொல்கிறார். அதனால் எனக்கு முன்னே இருந்த அதிபதிகள்லாம் என்ன செய்கிறாங்க, ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்க, பாரமாக இருந்தாங்க. அவங்க கையில் அப்பவும் திராட்சை ரசமும் வாங்கினதும் இல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் என்ன செய்கிறாங்க, வாங்கியிருக்காங்களாம். எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் அப்பவும் திராட்சை ரசம் 40 சேக்கல் வெள்ளி கூட என்ன செய்கிறாங்க, வாங்கி வச்சுருக்குறாங்க. அவர்கள் வேலைக்காரர் முதலாக என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் மேலே அதிகாரம் செலுத்தினார். அதிகாரிகள் பிரபுக்கள் செலுத்தினால அவங்க வேலைக்கார கொண்டு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அதிகாரமாக செலுத்தி வந்திருக்கிறாங்க. நானும் என்ன செய்கிறேன், நான் தேவனுக்கு பயந்ததுனால நான் என்ன செய்கிறேன், இப்படிப்பட்டதான வட்டிகள் எதுவும் நான் என்ன செய்யலை, நான் வாங்கலை அப்படின்னு சொல்லி நெகேமியா சொல்கிறார். சொல்கிறாரு, நான் ஒரு வயலும் நான் வாங்கி கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அலங்கத்தின் வேலையில் நான் என்ன செஞ்சேன், அலங்கத்தின் வேலையை கட்டி முடிக்கணுங்கிறனால அதில் தான் நான் முயற்சி செய்து நின்னே தவிர நான் என் வேலைக்காரர்கிட்ட கூட என்ன செஞ்சேன், வேலைக்கு தான் நான் என்ன செஞ்சேன், என் வேலைக்காரர் கூட என்னோட கூட சேர்ந்து வேலைக்கு தான் கூடி வந்தாங்களே தவிர நாங்கள் எந்த இதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. யூதரும் மூப்பருமான 150 பேர் எங்களை நினைச்சுறாங்க, சுற்றி இருக்கிற புறஜாதிகளிலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க என்னுடைய பந்தியில் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. யூதர்கள் மூப்பரான 150 பேர் என்ன செய்கிறாங்க, எங்களை சுற்றி இருக்கிற புறஜாதிகளிலிருந்து இவங்க எங்களோட சேர்ந்து அவங்க எங்கள் பந்தியில் நாங்கள் சாப்பிட்டாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு போட்ட சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு காலை முதல் தரமான 6 ஆடு இதெல்லாம் சமைச்சு பட்சிகளும் என்ன செய்து இதோட சமைக்கப்பட்டது. ஆனால் 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சை ரசமும் என்ன செய்து செலவழிஞ்சிச்சு. இப்படியெல்லாம் நான் இருந்தபோதும் ஜனங்கள் பட்ட பாடு என்ன செய்து கடினமாக இருந்தபடினால அதிபதிகள் வாங்குகிற படியை நான் என்ன செய்யலை, நான் வாங்கலை அப்படிங்கிறார். ஜனங்கள் அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்ததுனால அதிபதிகள் வாங்குகிற படியெல்லாம் நான் என்ன செய்யலை, நான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறார். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் மித்தம் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்துள்ளங்கிறார். நான் ஜனங்களுக்காக என்ன செஞ்சேன், அவங்ககிட்ட நான் வட்டி எதுவும் சுமத்தாதபடிக்கு நான் அவங்களுக்கு பிரஜாதி உள்ள மக்களுக்கு 150 பேருக்கு நான் செஞ்சேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் சாப்பாடு போட்டிருக்கேன். காளை மாடு, ஆடு, 6 ஆடு, பச்சி இதெல்லாம் நான் சமைச்சு என்ன செய்கிறேன், நான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். திராட்சை ரசம் 10 நாளைக்கு ஒருக்கா என்ன செய்கிறேன், கொடுத்துருக்குறேன். இப்படி நான் கொடுத்துமே ஜனங்கள் இருக்கிறாங்க, கஷ்டம்தான் பட்டுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டதுனால நான் அதிபதிகள் கையில் நினச்சிறேன், அதிபதிகள் வாங்குறபடி நான் வாங்கலை. அதனால் நான் நன்மை செஞ்சதுனால எனக்கு என்ன செய்யும், நீர் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி நெகேமியா நினைச்சிறாரு, கர்த்தரிடத்தில் நினைச்சிறாரு, ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். விதமாக நெகேமியா ஜனங்களுக்காகவும் ஆலயத்தில் உள்ள அலங்குகளை கட்டுறதற்காகவும் பல முயற்சிகளை செய்து நினைச்சிறாரு, செஞ்சு வந்துக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தாமே இதை நினைச்சுவார் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.